ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அதாவது மன அழுத்தம், சோகமாக இருக்கிறது, ஆங்ஸைட்டி, ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, இதை தவிர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது, நெகட்டிவ் திங்கிங், எது எடுத்தாலும் தப்பு தப்பாக யோசிக்கிறது, அப்புறம் ஃபியர், பயம், அப்புறம் ஆங்க்ரி, கோபம், இதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு கடவுள் நம்பிக்கை முழுசாக இல்லைன்னா இது நம்மளுக்கு இருந்துகிட்ருக்கோம். எப்படி அதை சொல்கிறேன்னா, இப்போ கடவுளை முழுசாக நம்புகிறீங்க, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுறாருன்னு நினைக்கிறீங்கன்னா, முழுசாக நம்புகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு நடக்கிற எல்லாத்துக்குமே கடவுள் தான் ரீசன்னு சொல்லிவிட்டு கடவுள் தலையில் அதை போட்டுட்டு கடவுளே என்னை காப்பாற்று அப்படி நினச்சிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் பாட்டில் உங்களோட பணியை தொடரலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சமாக நம்பிட்டு ரொம்ப நம்ம தான் எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறீங்க, அங்கே தான் ட்ரபிள் வருது. நீங்கள் கடவுளை நம்பிட்டு ஆனால் உங்களோட பணியை, உங்களோட மகிழ்ச்சியை, உங்களோட அன்பை நீங்கள் ரெகுலராக செஞ்சிட்டே இருங்க. அதில் தான் நீங்கள் இதிலேருந்து வெளியில் வர முடியும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.